பிராமின்ஸுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மனிதனாக பார்க்கணுங்கிறாரு அவர். நானும் வந்து ஃபார்வர்டு கம்யூனிட்டிங்க, ஜாதி மத வேற்றுமை இல்லாமல் பழகிற ஒரு ஒப்பற்ற மனிதர் அவர். யார்? சீமான். ஜிம்முக்கு போனோம், 1 கிலோ மாட்டுக்கறியை சாப்பிட்டு ஜிம் அடிக்கணும் அப்படிங்கிறாரு. வெகுளியாக மனசில் வந்து எதையும் வச்சுக்காமல் பேசுகிறாரு. பாரதி ஒரு பார்ப்பான்னு சொல்கிறாங்க. பார்ப்பான் தான், எல்லாரையும் சமமாக பார்ப்பான்னு சொல்கிறாரு. இதை விட ஒஸ்தியாக சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது வார்த்தை? அவரை நம்பி நம்ம வந்து ஒரு 5 வருஷம் ஆட்சியை கொடுக்கலாங்க, தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பணத்தை வந்து போட்டு கொடுத்து ஓட்டை வாங்கி கொள்ளையடிச்சுட்டு போகிறாங்க திராவிட கும்பல். இவங்களுக்கு நடுவில் ஒரு புதுமையான முறையில் அப்ரோச் பண்ணுறாரு. நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அது நல்ல கருத்து தானே. அவரை மாதிரியாக ஒரு இயற்கையை நேசிக்கிற ஆளை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 58 வயசு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவரை விட வயசில் நான் பெரியவன். இருந்தாலும் அவருடைய கருத்துக்கள்லாம் என்னால் மறுக்க முடியல. நான் விதை போடுறேன் இப்போது, நான் இருந்து அதை மரமாக பார்ப்பேனான்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு. இப்போ ஏற்பட்ட ஒரு ஓப்பனாக பேசுகிற தலைவரை நம்ம ஏற்றுக்கலாம். அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஐயா, தொடர்ச்சியாக இயற்கைகளுக்காக திரு சீமான் அவர்கள் மாநாடுகளை நடத்திட்டு வந்தாங்க. இப்போ இறுதியாக அவர் நடத்துகிற மாநாடுலாம் கவனிச்சிங்களா? அவரை மாதிரியாக ஒரு இயற்கையை நேசிக்கிற ஆளை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லைங்க. அதாவது மண் வளத்தை வந்து காக்கணும், காடுகளை காக்கணும், நதியை காக்கணும், காக்கா குருவியை கூட காக்கணும்னு நினைக்கிற ஒரு மனித நேயத்தை இவர்கிட்ட நான் பார்க்குறப்போ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்தே இல்லை. இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 58 வயசு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவரை விட வயசில் நான் பெரியவன். இருந்தாலும் அவருடைய கருத்துக்கள்லாம் என்னால் மறுக்க முடியல, ஏற்றுக்க தான் முடியுது. வழி அவர் வந்து நெகட்டிவ் எதுவும் சொல்லலையே, எல்லாம் பாசிட்டிவாக தானே சொல்லிட்டு இருக்காரு. அப்படிங்கிற போது அவரை நம்பி நம்ம வந்து ஒரு 5 வருஷம் ஆட்சியை கொடுக்கலாங்க, தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பணத்தை வந்து போட்டு கொடுத்து ஓட்டை வாங்கி கொள்ளையடிச்சுட்டு போகிறாங்க திராவிட கும்பல். இவங்களுக்கு நடுவில் ஒரு புதுமையான முறையில் அப்ரோச் பண்ணுறாரு. நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அது நல்ல கருத்து தானே. ஓட்டை காசு கொடுத்து வாங்குறாங்க இவங்க. நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்றாரு. காசு கொடுக்குறவனோட சேரவும் மாட்டேன்றாரு. அதுவும் ஒரு நல்ல கருத்து தானே. திருடன் கூட நான் போய் சேர்ந்தேன்னா நானும் திருடன் தானே அவன் அப்படிங்கிறாரு. இவர் தனிச்சு நின்று போராடுற பாவமாக இருக்குது ஒரு விதத்தில். ஆனால் வெற்றி பெறணும், அவ்வளோதான். சரிங்க ஐயா, அவரோட வெற்றியின் அடித்தளமாக முதற்கட்டமாக மிகப்பெரிய அளவில் வருகின்ற பிப்ரவரி 21 மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மாநாடை முன்னெடுக்கிறாங்க திருச்சியில். சரி, அதற்கு நீங்களாம் போகிறதுக்கான வாய்ப்பு? போவேங்க. ஏன்னா நான் திருச்சியில் எனக்கு வேலைகள் அப்பப்போ வரும், நான் வேலைக்கு போவேன். நான் என்னைக்கு சொன்னீங்க டேட்டு? பிப்ரவரி 21 கண்டிப்பாக போவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து நான் கிட்டத்தில் இருந்தே பார்த்தோம். அவர் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய நடிகரோட சம்மந்தி. அவர் பேரை சொல்ல விரும்பலை. ஒரு நடிகருக்கு நான் சம்மந்தி. நான் வந்து என் பொண்ணை கொடுத்துருக்குறேன் அவர் குடும்பத்தில். அதனால் அவர் வந்து ஜாதி மத, நான் வந்து ஃபார்வர்டு கம்யூனிட்டிங்க, ஜாதி மத வேற்றுமை இல்லாமல் பழகிற ஒரு ஒப்பற்ற மனிதர் அவர். யார்? சீமான். ஆனால் அவர் ரொம்ப வெகுளியாக இருக்கார். என்னன்னு கேட்டால் அவர் பிராமின்ஸுங்களுடைய கருத்தை வந்து அவர் வந்து எழுத்துவராக சொல்ல, அவங்க பாடுபட்டவங்க, சுதந்திரம் அவங்களும் பாடுபட்டவங்க, தேவையில்லாமல் பிராமின்ஸ் எல்லாம் வந்து ஸ்கேப் கோட்டாக பலிகடை ஆக்குறாங்க அப்படிங்கிற உண்மையை மேடை ஏறி சொல்லி அதனால் எதிர்ப்பையும் வாங்கிட்டு இருக்காரு அவர். பிராமின்ஸுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மனிதனாக பார்க்கணுங்கிறாரு அவர். அரசியல் பண்ணாத, ஜாதி வச்சு அரசியல் பண்ணாதேன்னு சொல்கிறாரு. ஒரு உயர்ந்த கருத்து அது. அதை சொல்கிற அவரை வந்து பிராமின்ஸுக்கு சப்போர்ட்டுன்னு சொன்னால் அவங்கள விட ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் அறிவு முதிர்ச்சி இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஏன்னா எல்லா ஜாதியும் வந்து ஒவ்வொரு ஜாதி ஒரு கெப்பாசிட்டியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. உடல் உழைப்பு இல்லாமல் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அறிவு உழைப்பில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அமெரிக்காவில் போய் இன்றைக்கி பல பிராமின்ஸுங்க. அவங்களால உன்னை தடுத்து நிறுத்த முடிஞ்சுதா? இங்கே வேலை இல்லைன்னு சொன்னேன், அங்கே வேலை இல்லைன்னு சொல்ல அங்கே கூப்பிட்டு கொடுத்துன்னுக்குறாங்க. உன்னால் என்ன பண்ண முடியும்? உன்னால் வேலை கொடுக்க முடியுமா? இந்த வேம்பு ஏறின ஒருத்தருக்கிறாரு, அவர் வேலை கொடுக்குறேங்கிறாரு. ஆனால் இங்கே வந்தால் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுமா அவரால்? அவரும் ஒரு பிராமின் தான், கம்பெனி வச்சு நடத்துகிறாரு. அவரால் நான் கொடுக்க முடியுமா? இப்போ இம்ப்ராக்டிக்கலாக வந்து பேசக்கூடாதுங்க. இன்றைக்கி கல்வி, வேலைவாய்ப்பு, இயற்கை, விவசாயம், தொழில் எல்லாத்தையும் கவனமாக செய்ய வேண்டியதில் எல்லாத்துலேயும் ஒரு கவனத்தை செலுத்தணும்னு சொல்கிற ஒரு சீமான். அதனால் வந்து அவர் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய தலைவர் தான். அவர் வந்து மீட்டிங்கில் சொல்கிறார், ஜிம்முக்கு போனோம், 1 கிலோ மாட்டுக்கறியை சாப்பிட்டு ஜிம் அடிக்கணும் அப்படிங்கிறாரு. வெகுளியாக மனசில் வந்து எதையும் வச்சுக்காமல் பேசுகிறாரு. அவர் வந்து உழைக்கணும், உழைப்புக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. உணவுன்றது அவன் விருப்பங்க. அதே மாதிரி வழிபாடுங்கிறது அவன் விருப்பம். அதெல்லாம் வந்து தலையிடக்கூடாது. ஜாதிங்கிறது அது அரசியலுக்கே வரக்கூடாதுன்றான். ஜாதிங்கிறது அரசியலுக்கு ஏன் வருது? நீ ஓட்டு வாங்குறல்ல, பிராமின்றதுனால நீ ஓட்டு வாங்கலான்னு சொல்கிறியா? நீ நான் கேட்குறேன், வீட்டு வாசலில் வந்து நீ பிச்சை கேட்குற மாதிரி ஓட்டு கேட்குறிய, அது என்ன விதத்தில்? அதனால் எல்லோரும் ஈக்குவலாக நடத்துங்கிறாரு.
அவர் நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷன். நல்ல மனுஷன். ஒரு பாரதியாரை என்ன சொல்கிறாரு, பாரதி ஒரு பார்ப்பான்னு சொல்கிறாங்க. பார்ப்பான் தான், எல்லாரையும் சமமாக பார்ப்பான்னு சொல்கிறாரு. இதை விட ஒஸ்தியாக சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது வார்த்தை? சரிங்க ஐயா, இப்போது பொதுமக்களுக்கு இந்த சீமான் அவர்களை பற்றி இவ்வளோ விஷயம் பேசுனீங்க, அப்படி திரும்பி பேசுங்க ஐயா. இப்போது சீமான் அவர்களை பற்றி இவ்வளோ விஷயம் பேசுனீங்க. சரி, இதன் மூலயமா சீமான் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த மாற்றத்தை வரும் மக்களின் மாநாட்டுக்கு பொதுமக்கள் வரணும், நீங்கள் வர வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா பொதுமக்களுக்கு ஒரு 30 செகண்டில் சொல்லி அழைப்பு விடுங்கன்னா என்ன சொல்லி அழைப்பு விடுப்பீங்க? அதாவது தமிழ்நாடு வந்து நல்ல விதத்தில் வந்து முன்னேறணும்னு ஆசைப்பட்டா, தமிழ்நாடு எல்லா விதத்துலேயும் வந்து இந்தியாவில் வந்து முன்னேறிய மாநிலமாக ஆகணும்னு ஆசைப்பட்டா, இவங்க சொல்கிற இந்த திராவிட சிதம் தான், இந்த 1000 ரூபா பிச்சை போடுறது, வந்து பஸ்ஸில் ஃப்ரீ போடுறது, இதெல்லாம் நம்மளை காப்பாற்றாது. கௌரவமான வாழ்க்கையை கேட்குறாரு அவர். யார்? சீமான். உழைக்க வாய்ப்பு கொடு, சம்பாதிக்க சொல்லு. ஒரு படத்தில் ரஜினிகாந்த் கூட சொல்லுவார், வேட்டி சேலைக்கு எங்கள் வேலை வெட்டியை தேடினா வேட்டி சேலை வருதுன்னுவார் ரஜினிகாந்த். என்ன அந்த மாதிரி வேலையை கொடு, அவங்களுக்கு உழைக்க வாய்ப்பு கொடு, கௌரவமாக வந்து காசு வந்து தேடி வாழறாங்க. அந்த கௌரவமான வாழ்க்கை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த கௌரவமான வாழ்க்கையை வந்து தேடுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தே ஆகணும். மக்கள் வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்தா தான் ஒரு கௌரவமான வாழ்க்கை என்னன்றது அவங்களே உணர்வாங்க. இல்லைன்னா அது வரைக்கும் கையேந்தி பவனில் சாப்பிட்ற கையேந்திங்களாக தான் இருக்கிறோம். நம்ம வேறு வழியே கிடையாது. அதனால் மாநாடு கண்டிப்பாக மக்கள் வரணும், அவருடைய கருத்துக்களை உணரணும். அவர் நல்ல மனுஷன்தான். அவர் வந்து சொல்கிறாரு, நான் விதை போடுறேன், இப்போது நான் இருந்து அதை மரமாக பார்ப்பேனான்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு. இப்போ ஏற்பட்ட ஒரு ஓப்பனாக பேசுகிற தலைவரை நம்ம ஏற்றுக்கலாம். அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. நன்றி. வரேன் சார்.